Find the square root of 6084. அதாவது ரூட் ஆஃப் 6084 என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அதாவது தமிழில் வந்து காரணிப்படுத்துதல், பகா காரணிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். டானா வகுத்தல் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் வந்து எல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் வந்து லாங் டிவிஷன் மெத்தட். அதாவது நீள் வகுத்தல் முறை, வகுத்தல் கணக்கு செய்கிற மாதிரியே இருக்கும் அந்த மெத்தடில் வந்து. முதல்ல ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் பார்க்க போகிறோம். 6084. இப்போ இது வந்து ஒரு ஈவன் நம்பராக இருக்குது. கடைசியில் வந்து யூனிட் டிஜிட் 4 அப்படின்னு இருக்கிறதுனால 2 டேபிள் போடலாம். 3 2s are 6, 0, 4 2s are 8, 2 2s are 4. அகெயின் இது ஒரு ஈவன் நம்பர் தான், திரும்பவும் 2 டேபிள் போடலாம். இப்போ இது வந்து ஆட் நம்பராக இருக்கிறதுனால 2 டேபிள் போட முடியாது. 3 டேபிளில் வருமா அப்படின்னு பார்க்குறதுக்கு எல்லா டிஜிட்டையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு 1 1 + 5 6, 6 + 2 8, 8 + 1 9. 9 வந்து 3ஆல் டிவைட் ஆகும், அப்போ 3 வந்து போகலாம். 5 3s are 15. 2 வந்து டிவைட் ஆகாது, 0 21. 7 3s are 21. திரும்பவும் இதை டிஜிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்குறோம். 5 + 7 12. 12 வந்து 3ஆல் டிவைட் ஆகும், ஸோ 3 போடலாம். $169. 13 13s are 169. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும். ஸோ 2 × 3 × 13. 2 3s are 6 × 13. So the answer is 78. அடுத்து 6084க்கு ஸ்கொயர் ரூட் லாங் டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது நீள் வகுத்தல் முறையில் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயர்லேருந்து 10 ஸ்கொயர் வரைக்கும் நமக்கு நல்ல மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். லாங் டிவிஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் இருந்து வலது பக்கத்தில் இருந்து 2 2 நம்பராக நம்ம ஜோடி சேர்க்கணும். இப்போ 6084 அப்படின்னா லாஸ்டில் இருந்து 84 அப்படிங்கிறது ஒரு ஜோடி, 60 அப்படிங்கிறது ஒரு ஜோடி. 84 60 இந்த மாதிரி பேர் பண்ணி எழுதிக்கணும். கடைசியிலேருந்து 2 2 நம்பராக பிரித்து எழுதணும். முன்னாடி சிங்கிள் டிஜிட் வந்தாலும் நமக்கு பரவாயில்ல. டிவிஷன் போடுற மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பேர் வந்து 60. 60க்குள்ளே வரக்கூடிய மிகப்பெரிய ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இங்கே பார்க்குறோம் 1 4. இதுதான் ஸ்கொயர் நம்பர்ஸ். ரைட் சைடில் உள்ளதான் ஸ்கொயர் நம்பர்ஸ். 1 4 9 16 25 36 49 64. 64 அப்படிங்கும்போது 60யை விட பெரிய நம்பராக இருக்குது. அப்போ அதுக்கு முந்தின ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். முந்தின ஸ்கொயர் வந்து 49. 49 வந்து எதோட ஸ்கொயர்? 7ஓட ஸ்கொயர். 7 7s are 49. இப்போ இது அங்கே எழுதிக்கிறோம். 7 7 7 7s are 49. இப்போ இந்த 60லேருந்து 49 சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். கழிச்சோம் அப்படின்னா 11 வருது. இப்போ அடுத்த பேரை அப்படியே இறக்கிக்கிறோம் கீழே. 84 அப்படியே கீழே இறக்கிக்கிறோம். 84 இறக்கணும் அப்படின்னா இது 1184 அப்படின்னு கிடைக்கிது.
நெக்ஸ்ட் ஸ்டெப், ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, மேலே உள்ள நம்பர் அந்த கோஷன் இப்போ என்ன இருக்குது நமக்கு 7. 7 வந்து டபுள் ஆக்கிக்கணும், அதாவது 2ஆல் பெருக்கிக்கணும். 7 2s are 14. 7 2s are 14. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு நம்பர் போடணும். இங்கே ஒரு நம்பர் போட போகிறோம். இங்கே எந்த நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். இங்கே 1 போட்டோம் அப்படின்னா இங்கேயும் 1 தான் போடணும். இப்போ 141 அப்படின்னு போட்டோம்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 141 அப்படின்னு போட்டோன்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். என்ன வரும்? 141 வரும். ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்குது? பெரிய நம்பராக இருக்குது, 1184 இருக்குது. அப்போ 1 விட பெரிய நம்பராக நம்ம ட்ரை பண்ண போகிறோம். 142 2 போட்டால் இங்கேயும் 2 தான் போடணும். 2ஆல் பெருக்கி பார்க்குறோம், என்ன வரும்? 284 இந்த மாதிரி வரும். இதே மாதிரி ஒவ்வொரு நம்பரை நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கணும். 1184க்கு உள்ளே வர்ற மாதிரி பார்க்கணும். இப்போ 3 போட்டோன்னா 400 சம்திங் வரும். அப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பராகவே நம்ம ட்ரை பண்ணலாம். 7 போட்டு பார்க்கலாம். 147 என்ன ஆகும்? 7 7s are 49. 1029 வரும். இன்னும் சின்ன நம்பராக தான் இருக்குது. இப்போ அடுத்த நம்பர் போட்டு பார்க்கலாம். 8 போட்டு பார்க்கலாம். 148 148 போட்டால் 8ஆல் பெருக்கி பார்க்கணும். 8 8s are 64. 1184. இப்போ நம்ம போட வேண்டிய நம்பர் வந்து 8 8 8 1184 கழிக்கிறோம் 0. இப்போ இங்கே மேலே என்ன நம்பர் கோஷனில் என்ன வருதோ அதுதான் நமக்கு ஆன்சர், ஸ்கொயர் ரூட். இப்போ therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6084 is equal to 78. Next sum, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1471369 லாங் டிவிஷன் மெத்தடில் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைட் சைடில் இருந்து ரெண்டு நம்பராக பேர் பண்ணணும். இப்போ 69 ஒரு பேர், 13 ஒரு பேர், 47 ஒரு பேர். இந்த 1 மட்டும் சிங்கிள் டிஜிட்டாக இருக்கும். 1 47 13 69. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு 1க்கு என்ன போட்டுக்கலாம்? 1 1 is 1. சப்ட்ராக்ட் பண்ணணும். 1ல் 1 போச்சுன்னா 0. அடுத்த பேரை அப்படியே இறக்குறோம் கீழே. 47. அடுத்த ஸ்டெப் என்ன? மேலே உள்ள நம்பரை 2ஆல் பெருக்கணும். 1 into 2 2. அடுத்து இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் தான் இங்கேயும் வரணும். 1 போட்டோம் அப்படின்னா 21 into 1. இப்போ என்ன அடுத்த நம்பர் போடலாம். 22 into 2 44. இது கரெக்டாக வரும். 44 வந்து 47க்குள்ளே வருது. ஸோ இங்கேயும் 2 போட போகிறோம், இங்கேயும் 2. 22 into 2 44. அடுத்து 47லேருந்து 44 கழிக்கிறோம். 47ல் 44 போச்சுன்னா 3. அடுத்த பேரை இறக்குறோம். 13 3 13. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் மேலே என்ன கோஷனில் என்ன இருக்கோ அதை 2ஆல் பெருக்கிக்க போகிறோம். இப்போ கோஷனில் வந்து என்ன இருக்குது? 12 இருக்குது. 12ல் வந்து 2ஆல் பெருக்கிக்கிறோம். 12 2s are 24.
12 2s are 24. அடுத்து இங்கே ஒரு நம்பர் வரணும், அதே நம்பர் தான் இங்கேயும் வரணும். இப்போ இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அந்த நம்பரால் இதை பெருக்கி பார்க்கணும். இப்போ 1 போட்டோம் அப்படின்னா 2 4 1. 1 போட்டால் 1ஆல் பெருக்கணும். 241. 2 போட்டோன்னா என்ன ஆகும்? 484ன்னு கிடைக்கும். ஆனால் நமக்கு வந்து இங்கே 313 தான் இருக்குது. ஸோ இதுதான் 1 தான் போட போகிறோம். 1 1. இப்போ 1 × 241 241. அடுத்து சப்ட்ராக்ட் பண்ணணும். கழிச்சிட்டோம் அப்படின்னா 72 கிடைக்குது. அடுத்து நெக்ஸ்ட் பேர் 69. அடுத்து சேம் ப்ராசஸ். கோஷனில் என்ன இருக்கோ அதை 2ஆல் பெருக்கிக்க போகிறோம். 121 இருக்குது. 121 2ஆல் பெருக்கணும்னா 242. நெக்ஸ்ட் இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் தான் இங்கேயும். இப்போ இங்கே ஒரு நம்பர் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தோராயமாக இது வந்து என்ன ஆகும்? 2000 சம்திங். அது மாதிரி இங்கே வந்து என்ன இருக்குது? 7000 சம்திங் இருக்குது. இப்போ என்ன போட்டுக்கலாம்? அப்ராக்சிமேட்டாக 3 போட்டு பார்க்கலாம். 2 4 2 3. 3 போட்டால் 3ஆல் பெருக்கி பார்க்கணும். 3 3s are 9 6 7 2 6 9 வந்துருச்சு. அப்போ நம்ம போட வேண்டிய நம்பர் 3 7 2 6 9. கழிச்சிட்டோம் அப்படின்னா 0. இப்போ இதுதான் ஆன்சர். Therefore, square root of 1471369 is equal to 1230. 1213 is the answer. இதே போல் 53,824க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சி ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள்.